வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரதியும் தேவாவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவர் காதலை ஒருவர் புரிந்து கொண்ட தருணம். இருவரும் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு மனதார ஒன்றி போன தினம். அன்றைய இரவுக்காக தேவா எதிர்பார்ப்புடன் காத்திருக்க அறைக்குள் வந்தாள் ரதி. அவள் எப்போதும் தூங்கும் சோஃபாவில் தன் தலையணையையும் போர்வையையும் எடுத்து வைக்க அவன் காரணம் கேட்க, தன் கழுத்தில் தாலி இல்லை என்பதை அவள் காரணமாக கூற, அவளை பார்த்து முறைத்தபடியே தன் சிகையை அழுந்த கோதிக்கொண்டான் தேவா. இப்போ உன் கழுத்துல தாலி இல்லை, ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி தாலி இருந்துச்சுல்ல, அப்போ நீ ஒன்றும் என் கூட வந்து பெட்டில் படுக்கலையே, அப்பவும் இங்கே தானே தூங்கிட்டு இருந்த. அவன் வக்கீலாக மாறி நியாயம் கேட்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ என் கழுத்தில் தாலி இல்லை. பூஜை பண்ணி தாலியை என் கழுத்தில் போட்ட பிறகு தான் நம்ம வாழ்க்கை தொடங்கணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். இப்போது வம்பு பண்ணாமல் போய் படுத்து தூங்குறீங்களா? அவன் முன்னந்தலை கூந்தலை களைத்து விட்டு அவள் கூற, அவள் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டான். செல்லம்மா ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சாக்லேட் கேக்கும் குழந்தையாய் அவன் கெஞ்சி நிற்க, போங்க போய் தூங்குங்க, டாக்டர் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவன் பிடித்திருந்த அவள் கைகளை விடுவித்து கொண்டு அவள் சோஃபாவில் அமர, அவளையே பார்த்தபடி பெரிய பெருமூச்சுடன் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தான் தேவா. குட் நைட் என்று அவள் சொல்ல, குட் நைட் என்றவன் அபிராமியின் வாழ்க்கையை பற்றிய யோசனையில் மூழ்கினான். ரதியும் அவன் புறம் திரும்பி அவனை பார்த்தபடியே படுத்திருந்தாள். தூங்காமல் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள், தேவா தூங்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அடிபட்டிருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்ல. இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கணும், அதுக்குள்ளே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டீங்க. ரதி அக்கறையாய் சொல்ல, அவனோ தன் இரு கைகளையும் தலைக்கு பின்னால் கோர்த்து கொண்டு அவளை பார்க்காமல் மேல் கூரையை பார்த்து நேராக படுத்திருந்தான். இன்னும் 2 நாளா அந்த ஹாஸ்பிட்டல்லையா? நல்லா சொன்னேன். ஏன் உங்கள் டாக்டருக்கு பேங்க்கில் லோன் ஏதாவது இருக்கா என்ன? அவன் அவளை பார்க்காமலேயே பேசினான். லோனா மேடம்கா? எதுக்கு? ரதி ஒன்றுமே புரியாமல் கேட்க, வரவங்களெல்லாம் பிடிச்சி போட்டால் தானே பெருசாக பில் வாங்க முடியும், அப்போ தானே பேங்க் லோனை கட்ட முடியும். அவன் சொல்லி சிரிக்க, தேவா மேடம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க எப்பவும் நியாயமாக தான் இருப்பாங்க, பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க என்று அவள் சொல்ல, பாருடா நீ எப்போவுமே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டால. இப்போது அவள் பக்கம் திரும்பி கேட்டான், நீங்கள் எதுக்கு அவங்கள வம்புக்கு இழுக்கிறீங்க? அவள் கோபமாக கேட்க, நான் அவங்கள வம்புக்கு இழுக்கிறேனா? நீ தான் என்ன வம்புக்கு இழுக்கிற, அதான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல. நான் என்ன யோசிச்சா என்ன, பேசாம நீ தூங்கு. அவன் மனதில் இருந்த எரிச்சல் லேசாக எட்டி பார்த்தது. நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் ரதி சொல்ல, எதுக்கு? ஒன்றும் தேவையில்லை என்று அவன் சொல்ல, எந்த ட்ரீட்மெண்ட்டையும் பாதியில் நிறுத்தக்கூடாது, அதோடு அங்கிருந்து மணியை திரும்பவும் கூட்டிட்டு வரணும் என்று ரதி சொல்ல, அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை. ஏய் ஆமாம், நான் சொல்லணும்னு நினச்சேன், நீ இல்லாமல் அவன் நிலைமை என்னை விட மோசமாயிடுச்சு தெரியுமா, அதான் திருப்பி எடுத்த இடத்துலையே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் என்று தேவா சொல்ல, சோஃபாவில் படுத்திருந்த ரதி எழுந்து உட்கார்ந்தாள். மணி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், நான் உங்களை அட்மிட் பண்ணும்போது அவனை பார்த்தேன். என்னை பார்த்ததும் என்கிட்ட ஓடி வந்துட்டான். பிஸ்கட்டும் பாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட்டான். மேடம் கிட்ட நாளைக்கு வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்று ரதி சொல்ல, ஓகே நாளைக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் என்றான் தேவா. தேங்க்யூ ஸோ மச் என்று அவள் சொல்ல, உன்னோட தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ சொல்லிவிட்டு அவன் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து விட, என்ன யோசனைன்னு கேட்டால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல? அவள் அக்கறையாக கேட்க, இங்கே வா, அவ்வளவு அக்கறை இருந்தா என் பக்கத்தில் வந்து கேளு சொல்கிறேன் என்று அவன் சொல்ல, பக்கத்தில் வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், சரியான ரவுடி என்று அவள் சொல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன் செல்லம்மா, நீ இங்கே வந்து படு, நான் இங்கே படுத்துக்கிறேன் என்று இருவருக்கும் இடையில் ஒரு தலையணையை எடுத்து வந்து வைத்தான். உங்கள் இடத்தை விட்டு நகரக்கூடாது, ஓகேவா? அவள் முன்னெச்சரிக்கையாக கேட்க, டபுள் ஓகே, சீக்கிரம் வா. அவன் தலையணையை எடுத்து மத்தியில் வைத்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து படுத்திருக்க, இருவருக்கும் இடையில் பாலமாய் அந்த தலையணை. இப்ப சொல்லுங்க, ஏன் தூங்காம இருக்கீங்க என்று ரதி கேட்க,
அபி அக்காவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று தேவா சொல்ல, அபி அண்ணி ஹஸ்பண்ட் பேர் என்ன, எந்த ஊர்? ரதி கேட்க, அவன் பேர் பசந்த், தஞ்சாவூர் என்றான் தேவா வெறுப்பாக. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்களா? நீங்கள் அண்ணியை இங்கே கூட்டிகிட்டு வந்த பிறகு அவர் அவங்கள வந்து பார்க்கவே இல்லையா? ரதி யோசனையோடு கேட்க, ஒரு நாள் வந்தான். நான் ஆஃபீஸில் இருப்பேன்னு நினச்சிட்டு திருட்டுத்தனமாக வீட்டுக்கு வந்தான். அவனோட கெட்ட நேரம் நான் அன்னைக்கு வீட்டில் இருந்தேன். என்கிட்ட சரியாக மாட்டிக்கிட்டான். நல்லா வாங்கிட்டு தான் போனான் என்று தேவா சொல்ல, ஐயையோ அடிச்சிட்டிங்களா? ரதி அதிர்ச்சியாக கேட்டாள். பின்ன என்ன அடிக்காம என் அக்காவை அழுக வச்சிருக்கான். அவனை கொஞ்சம் சொல்றியா? தேவா கோபமாக கேட்க, ஐயோ கடவுளே, அக்கா புருஷனை போய் யாராவது அடிப்பாங்களா? அப்படியே கொஞ்சிட்டாலும் கொஞ்சறத விட உங்களுக்கு அடிக்கிறது தானே நல்லா தெரியும், அவள் சொல்ல, என்ன சொன்ன? எனக்கு கொஞ்சம் தெரியாதா? இப்ப பார் என்று அவர்களுக்கு இடையில் கிடந்த தலையணையை தூக்கி வீசிவிட்டு அவள் அருகில் வந்தவன் அவள் கையை பிடித்து முத்தமிட, தேவா நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, இது வேலைக்காகாது என்று ரதி எழுந்து செல்ல முற்பட, தான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்தவன் தன் கண்களை மூடி தலையில் கை வைத்து கொண்டான். செல்லம்மா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ், போயிடாத என்று கீழே விழுந்து கிடந்த தலையணையை அவனே எடுத்து வந்து மீண்டும் அதே இடத்தில் வைத்தான். தேவா நீங்க ஏன் அவரை அடிச்சிங்க? 2 பேரையும் மீட் பண்ண வச்சிருக்கலாமே. அப்படி ஒருவேளை அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசியிருந்தா இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்களோ என்னவோ என்று ரதி சொல்ல தேவா யோசித்தான். அதுக்கு பிறகு அவர் வரலையா? ரதி ஆர்வமாக கேட்க, வீட்டுக்கு வரல, ஆனால் அக்கா வெளியே போகும்போது மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். கூட சித்தியும் மாமாவும் இருந்ததால அதுவும் நடக்கலை என்று தேவா சொல்ல, நல்ல குடும்பண்டா என்று ரதி முணுமுணுத்தாள். என்ன சொன்ன என்று தேவா கேட்க, ரொம்ப பாசமான குடும்பம்னு சொன்ன என்று ரதி சமாளிக்க, எஸ் யூஆர் ரைட் என்றான் அவன் பெருமையாக. வீட்டுக்கு வரக்கூடாது, வெளியிலையும் மீட் பண்ண முடியல. ஏன் தேவா, இதே மாதிரி தானே உங்களையும் என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? உங்களை மாதிரியே எங்கள் அண்ணனும் உங்களை அடிச்சிருந்தா, என்னை பார்க்க விடாமல் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க? ரதி கேட்க, பண்ணுவானா? அவன் மூக்க வாயெல்லாம் உடைச்சிருப்பேன். தேவா தன் கையில் இருந்த காப்பை கீழே நகர்த்தியபடியே சொல்ல, ரவுடி ரவுடி. ரதி மெதுவாகத்தான் சொன்னாள். ஆனால் அவள் கூறியது அவன் காதில் விழுந்து விட்டது. ரவுடியா? ரவுடி என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் அவளை ஓர கண்ணால் பார்க்க, உங்க பேச்சு பார்வை எதுவும் சரியில்லை, நான் போறேன் என்று அவள் எழுந்து கொள்ள, இவ ஒருத்தி உன போறேன்னு சொல்லிக்கிட்டு, சரி இந்த ரவுடி எதுவுமே பண்ண மாட்டான், படுத்து தூங்கு அவன் ஒரு பெருமூச்சுடன் சொல்ல, நீங்களும் நல்லா தூங்குங்க, அப்போதான் ஊன் சீக்கிரமாக ஹீல் ஆகும். சும்மா யோசிச்சுட்டே இருக்காதீங்க. புருஷனையும் பொண்டாட்டியும் ஒரு வாட்டி மனசு விட்டு பேச வைங்க. அபி அண்ணி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்கக்கிட்டே கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணுவீங்களோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கையை அவங்க தான் முடிவு பண்ணணும். ரதி சொல்லிவிட்டு தூங்கி போய்விட, இதை எப்படி நான் யோசிக்காமல் போனேன்? அக்கா மனசுல என்ன இருக்குன்னு நான் கேட்டதே இல்லையே. ரதியின் முகத்தை பார்த்தான் தேவா. அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக தலையணையை நகர்த்தி அவள் பக்கமாக நகர்ந்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். என் உயிரடி நீ. அவள் லேசாய் அசைய வேகமாய் நகர்ந்து கொண்டான். தலையணையை சரி செய்துவிட்டு அவன் இடத்தில் படுத்து கொண்டான். சிறிது நேரத்தில் உடல் அசதியில் அவனும் கண்ணுறங்கிவிட்டான். அன்றைய பொழுது புலர்ந்தது. அமைதியான அதிகாலை வேளை. நீலவானம் இருளெனும் போர்வையை விளக்கி தன் துயிலை களைந்து கொண்டிருந்த நேரம். வெண்ணில் ஆதவன் தன் கண் இமைகளை விரிக்க முயல மங்களான மஞ்சள் கீற்றின் ஒளி சாளரத்தின் வழியே ஊர்ந்து வந்து கட்டிலில் படிய அடித்த அலாரத்தின் ஓசையில் கண் விழித்தான் தேவா. இலைகளை விலகாது ஒட்டிய பனித்துளி போல அந்த நிசப்தமான அறையில் தேவாவின் பறந்து வெறிந்த மார்பில் ஒட்டி கிடந்தாள் பெண்ணவள். மன்னவன் தூக்கம் களைந்தது. மங்கை இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். மன்னவனின் பார்வை மொத்தமாய் குத்தகைக்கு எடுத்து விழி மூடி தூங்கும் தங்க ஓவியமாய் அவன் நெஞ்சில் சாய்ந்து கிடந்தவளை தன் விழி வெறித்து முதல் தரிசனம் செய்து கொண்டான் ஆடவன். எங்கே அசைந்தால் விழித்து விடுவாளோ என்று அப்படியே அசையாமல் கிடந்தான். தன் அவளை ஆசையாய் ரசித்தான். தூங்கும் அவளது மூச்சு காற்று அவன் மார்பில் தென்றலாய் வந்து மோத
ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு, சந்தோஷம். கண்களை மூடி அனுபவித்தான். அவள் நெற்றியில் அன்பாய் முத்தமிட்டான். அவளோ தூக்கத்தில் அவனை இன்னும் நெருங்கிவிட்டாள். அழுத்தி பிடித்து கட்டி கொண்டாள். அவளையும் அறியாமல் அவள் கரம் அவன் வயிற்றை தேடி சுற்றி கொண்டது. இதயங்கள் இரண்டும் சத்தமில்லாமல் தழுவி கொண்டது. அவள் தொடுதலின் மென்மை, அவள் அணைப்பின் உரிமை. நீ என் உயிருக்குள் இருக்கிறாய் என்பதை அவனுக்கு உணர்த்த மென்மையாக அவளை பார்த்து சிரித்து கொண்டான். தூக்கத்தில் அவள் தொடுதல், நெஞ்சத்தில் அவள் இதழின் வருடல். அவன் தொட்டபோது தாலி இல்லையே என்றவள் இப்போது அவளாகவே நெருங்கி வந்து அவனை தவிக்க வைக்கிறாள். உடல் சிலிர்க்க வைக்கிறாள். அவள் விரல்களின் ஸ்பரிசம் அவன் நெஞ்சில் வீணை மீட்ட, மூச்சு காற்றின் ஸ்வரங்கள் அவன் இதயத்தில் கானம் படிக்க, கண்மூடிய இந்த அணைப்பில் இதயங்கள் மட்டுமே பேசிக்கொண்டது. இரவு முழுவதும் நல்ல தூக்கம். அதிகாலை தென்றல் காற்றின் ஸ்பரிசத்தில் மேனி சிலிர்த்து கண் விழித்தாள் ரதி. சில நொடிகள் அசைவு இல்லாத அமைதி. அடுத்த நொடி அந்த அறையை வட்டமிட்டது அவள் கண்கள். அவள் இருந்த மஞ்சத்திலும் துயில் கொண்ட நெஞ்சத்திலும் அவள் பார்வை படிய கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். பாறை போன்ற அவன் நெஞ்சு அவளுக்கு பஞ்சு மெத்தையாகி போயிருந்தது. அவன் கை விரல்களுக்குள் அவள் விரல்கள் சிக்கிக் கொண்டிருக்க, அவன் இன்னொரு கை மென்மையாக அவளை சுற்றி அணைத்திருந்தது. அவள் பட்டு கூந்தலோ திமிராய் அவன் நெஞ்சில் பறந்து கிடந்தது. எழுந்த வெட்கத்தை திரை சீலை போட்டு மறைத்து கொண்டாள். தேவா, நீங்க எதுக்கு இப்ப ஏன் பக்கத்துல வந்து படுத்தீங்க? அவன் நெஞ்சம் என்னும் மஞ்சத்தை விலக மனமின்றி அவன் இதயத்தில் விரல் கோலம் போட்டபடியே கேட்டாள். அவள் கேட்டது அவன் காதில் விழவே இல்லை. அவனோ அவளுடைய இதமான அணைப்பில் மீண்டும் தூங்கி போயிருந்தான். ஓ, இன்னும் தூங்கிட்டு இருக்காரா என்று மீண்டும் கட்டிலில் தன் பார்வையை சுழல விட்டவளுக்கு அப்போதுதான் விஷயம் புரிந்தது. தேவா அவனிடத்தில் தான் இருக்கிறான். அவன் நகரவில்லை, அவள்தான் நகர்ந்து வந்து அவனை ஒட்டி கொண்டிருக்கிறாள் என்பது. ஓ மை காட், நான் தான் இங்கே வந்து படுத்திருக்கேன் என்று அவள் அதிர்ந்து விலக முற்பட, தூங்கும் தேவாவின் முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது. அவனும் விழித்து கொண்டான். என்ன என்றான். அவள் புரியாமல் விழிக்க, இல்லை, என்கிட்ட என்னவோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் புருவம் உயர்த்தி கேட்க, வேலி தாண்டிய ஆட்டுக்குட்டியாய் திரு திருவென விழித்தாள் ரதி. நான் எதுவும் சொல்லலையே என்று அவளை சுற்றி வளைத்திருந்த அவன் கையை மெதுவாக விளக்க முனைந்தாள். அவன் கையோ அவளை இன்னும் இறுக்கிக் கொண்டது, எங்கும் நகர முடியாத வண்ணம். அவள் பார்வையை உயர்த்தி அவனை பார்க்க, அவனோ குறுகுருவென அவளைத்தான் பார்த்திருந்தான். அவர்களுக்கு இடையில் இருந்த தலையணை இப்போது தரையில் கிடந்தது. அவன் கண்கள் அந்த தலையணையில் படிந்து பின் தன்னவளை பார்க்க, அவன் பார்வை புரிந்தவளாய், நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியல, சாரி வழிந்தாள். அவன் அமைதியாய் புன்னகைக்க, குட் மார்னிங் என்றாள். அவனும் அவள் நெற்றியில் தன் இதழ் பதித்து, வெரி குட் மார்னிங் என்றான். நீதான் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்க, பக்கத்தில் மட்டும் இல்லை என்று அவன் அவனுடைய ஆள்காட்டி விரலால் அவன் நெஞ்சை சுட்டி காட்ட, இல்லை தூக்கத்தில் தெரியாம சாரி என்றவளிடம், உதவாங்க போற, எதுக்கு சாரி, என் நெஞ்சில் படுத்து தூங்கினதுக்கா என்று அவன் கேட்க, இல்லை உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது, அதில் உங்களை அசைய விடாமல் நான் வேற கஷ்டப்படுத்திட்டேன் என்று அவள் வருத்தப்பட, கஷ்டமா, என் காயத்துக்கு மருந்தே நீதானடி. அவளை இன்னும் இறுக அணைத்து கொண்டான். இருங்க, காயம் ஆறிடுச்சா பார்க்கலாம் என்று அவள் எழுந்து உட்கார்ந்து அவன் அடிபட்ட காயங்களை ஆராய, அவனும் எழுந்து அவள் அருகில் உட்கார்ந்தான். செல்லம்மா, ஐ லவ் யூ டி. அவள் காதில் கிசு கிசுத்தான். அவளோ புன்னகையுடன், நானும் தான் என்று தலையை தாழ்த்தி கொண்டாள். ஏய், இப்படியே வெக்கப்பட்டுட்டே இருந்தா எப்படி? இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அதில் முதல் வேலையாக கோயிலுக்கு போகணும், தாலியை வச்சு பூஜை பண்ணணும், உன் கழுத்தில் தாலியை போடணும் என்று அவன் சொல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யணும். நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, உங்கள் காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், மருந்து போடணும் என்று அவள் சொல்ல, அவன் ஏதோ யோசனைக்கு சென்று விட, என்னாச்சு? அவன் தோலை பிடித்து உலுக்கினாள் ரதி. அவள் கையை பிடித்து அவன் கன்னத்தில் வைத்து கொண்டான் தேவா. ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணினோமே, நீ கூட என் கையில் மருந்து போட்டு பேண்டேஜ் போட்டியே என்று அவன் சொல்ல, ஆமாம், நீங்கள் கூட அதை கோபமாக கழட்டி போட்டுட்டு போனீங்களே என்று அவளும் சொல்ல, இருவரும் சிரித்து கொண்டார்கள்.
அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் மீட் நமக்குள்ள. ஆனால் இப்போ 2 பேரும் ஒரே கட்டில் இருக்கோம். நினச்சா ரொம்ப பிரமிப்பாக இருக்கு என்று தேவா சொல்ல, எனக்கும் ஆரம்பத்தில் நம்பிக்கையே இல்லை. நடந்ததெல்லாம் நினச்சா ஏதோ கனவு மாதிரி தான் இருக்கு என்று ரதி சொல்ல, கனவு இல்லைம்மா, ஆசை. எங்கள் அம்மாவோட ஆசை, அவங்க ஆசிர்வாதம். உன்னை காணாமல் நான் தேடிட்டு இருந்தப்போ என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, உன்னை எனக்காக யோசித்தது எங்கள் அம்மா. அவங்க நினச்சது எப்போவும் தப்பாக போகாது. கண்டிப்பாக நான் உன்னை பார்ப்பேன்னு நினச்சேன். அவள் கையில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவங்க ஆசீர்வாதம் நமக்கு எப்பவும் இருக்கும்னு எனக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு என்று சொன்ன ரதி, சரி நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க என்று அவள் கீழே செல்ல தேவா குளித்து முடித்து கிளம்பி இருந்தான். அவனுக்கு காஃபி எடுத்து வந்து கொடுத்து விட்டு அவன் காயங்களுக்கு மருந்திட்டு ட்ரெஸ்ஸிங் செய்தாள் ரதி. அதற்குள் மனோகரிடமிருந்து ஃபோன் வரவே, சரி செல்லம்மா, நீ ரெடியாக, அப்பா கூப்பிடுறாரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தேவா கீழே சென்றான். வா தேவா, நான் நேத்தே சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு 11 மணிக்கு நம்ம ஆடிட்டர் பாலமுருகன் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு ரிசப்ஷன். கல்யாணம் ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே சின்னதாக ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமானவங்களை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக வரணும்னு பாலமுருகன் சொல்லிட்டு போனார். நேற்று ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியும் கூப்பிட்டுட்டாரு. போகலைன்னா நல்லா இருக்காது. நீயும் ரதியும் போயிட்டு வந்துடுங்க. கூட யசோதா ஆபி வந்தாலும் கூட்டிகிட்டு போங்க என்று மனோகர் சொல்ல, ரிசப்ஷனா? தேவா யோசனையோடு கேட்டான். ஏன்பா, உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? மனோகர் அவன் முகத்தை பார்க்க, இல்லைப்பா, ரதி கோயிலுக்கு போகணும்னு சொன்னான். அவளை நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தப்போ அவள் கழுத்தில் இருந்த தாலி என் கைக்கு வந்துடுச்சு. அதான் அதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிட்டு போட்டுக்க ஆசைப்படுறா என்று தேவா சொல்ல, நல்ல விஷயந்தான், அதனால் என்ன, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க என்று மனோகர் சொல்ல, சரி என்று சொல்லிவிட்டு விஷயத்தை அபியிடமும் யசோதாவிடமும் சொல்ல, அபி வரவில்லை என்று சொல்லிவிட்டாள். யசோதா மட்டும் அவர்களுடன் ரிசப்ஷன் வர கிளம்பினாள். திருமண வரவேற்பிற்கு போக வேண்டும் என்பதை விட ரதிக்கு இடைஞ்சலாக உடன் செல்ல வேண்டும் என்பதே யசோதாவின் முதல் முக்கிய நோக்கம். வேகமாக திருமண வரவேற்பிற்கு கிளம்பி இருந்தவள் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து தன் போனை நோண்டிக் கொண்டிருக்க கடிகாரத்தை பார்த்தாள். 2 பேரும் கிளம்பி வர எவ்வளவு நேரம்? சலித்து கொண்டாள். தேவா படியில் இறங்கி கொண்டிருந்தான். அவனை ஏறிட்டு பார்த்த யசோதா, இன்னும் அந்த மகாராணி கிளம்பல போல இருக்கே, வாய்க்குள் முணங்கி கொண்டாள். வெளிர் நீல நிற ஃபுல் ஸ்லீவ் சட்டை, அதற்கு ஏற்றாற்போல் அடர் நீல நிறத்தில் ஷைனிங் ஃபினிஷ் ஃபார்மல் பேண்ட், பொருத்தமான நிறத்தில் டை, கிரே கலர் பிளேசர், பழுப்பு நிறத்தில் லெதர் ஷூ, அதே நிறத்தில் பெல்ட். நடையில் நம்பிக்கை மிளிர அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவன் ஆண்மையையும் கம்பீரத்தையும் பறைசாற்றியது. மெல்லிய ரோஜா மலரின் மனம், அது அவனை அருகில் நெருங்கும் போது மட்டும் உணரப்படும் ஆடம்பரமான பெர்ஃப்யூமின் வாசனை. முகம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் கண்கள் ஒளிர தான் அறைக்கு வந்த மகனை பார்த்ததும் ஒரு நொடி கண் இமைக்க மறந்து போனார் மனோகர். தேவாவை கட்டி அணைத்து கொண்டார். எத்தனை நாள் ஆச்சு உன்னை இந்த மாதிரி திரும்பி பார்க்கறதுக்கு. ஆமா, ரதி எங்க? மனோகர் கேட்க, அவ ரெடி ஆயிட்டு இருக்காப்பா என்று தேவா தன் மொபைலை பார்த்தபடி அங்கேயே உட்கார, மனோகர் ஏதோ கேட்க இருவரும் தொழில் விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதற்குள் ரதியும் கிளம்பி அறைக்கு வந்திருந்தாள். அவன் அணிந்திருந்த நீல நிறத்திற்கு மேட்சிங்காக நீல நிற பட்டுப்புடவை, தங்க பார்டருடன், காதில் ஊஞ்சலாய் ஜிமிக்கி, கழுத்தை ஓட்டி ஒற்றை பெரிய தங்க அட்டிகை, வலது கையில் நவரத்தின பிரேஸ்லெட், இடது கையில் அழகான கை கடிகாரம், காலில் அவன் நாமத்தை உச்சரிக்கும் சலங்கை. தேவதையாக ஜொலித்தாள் ரதி. முகத்திற்கு அதிகமான ஒப்பனை இல்லை என்றாலும் அடர் கருப்பு காஜல், மினுக்காக மஸ்காரா, லேசான உதட்டுச் சாயம், அழகான சிகை அலங்காரம் அவள் இயற்கை அழகை இன்னும் உயர்த்தி காட்டியது. பார்வையை அவளிடமிருந்து விலக்க முடியவில்லை அவனால். என்ன என்று அவள் புருவத்தை மட்டும் உயர்த்தி அவனை பார்த்து புன்னகைக்க, ரொம்ப அழகா இருக்க அவள் காதில் மென்மையாக கூறினான். அவளை விழுங்கும் பார்வையுடன் தன் ஆசை மகனையும் மருமகளையும் ஒரு சேர பார்த்து பூரித்து அவர்களை கண்ணில் நிரப்பிக் கொண்டார் மனோகர். சரிப்பா, டைம் ஆச்சு, போயிட்டு வாங்க மனோகர் சொல்ல, ரதியின் அருகில் வந்தவன் தன் கையை நீட்ட புன்னகையுடன் அவன் கரத்தை அழுத்தமாக பற்றி கொண்டாள் ரதி. சித்தி, போலாமா?
உறக்கச் சொல்லிவிட்டு அவன் அவளை பார்த்தபடியே நடக்க அவர்கள் இருவரையும் பின்னாலிருந்து முறைத்தபடியே வந்து கொண்டிருந்தாள் யசோதா. திருமண மண்டபம் வண்ண விளக்குகள், பூ அலங்காரம் என்று ஜொலித்தது. வாத்திய முழக்கம், மேடை கச்சேரி, போட்டோ, வீடியோ, உறவினர்கள் என்று எல்லோரும் தத்தம் வேளையில் பிஸியாக இருக்க கம்பீரமான நடையுடன் தேவா காரிலிருந்து இறங்கி நடக்க அவன் பக்கத்தில் ரதி அவன் கையை பிடித்தபடி அவள் வேகத்திற்கு இணையாக தன் வேகத்தை குறைத்திருந்தான். அவள் கையை மெதுவாக அழுத்தி அவளை பார்த்து கண்ணடித்தான் தேவா. சுழலும் கூட்டத்தில் மெல்லிய பூங்காற்றாய் அவள் அவனை பார்க்க அவன் பார்வை அவளை தழுவிச் சென்றது. அவள் கண்களில் வார்த்தையே இல்லாத கவிதை, மூச்சு காற்றில் மெல்லிய ராகம், இதய துடிப்பில் இசையின் பாடல். மௌனமாய் ஒரு காதல் கச்சேரி அங்கே அரங்கேறி கொண்டிருக்க அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நடந்தனர். அங்கு இருந்தவர்கள் அத்தனை பேரின் பார்வையும் அவர்கள் மேல்தான் விழுந்தது. ஹலோ, உங்க 2 பேரையும் பார்த்தா நீங்க தான் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. சிரிப்புடன் சத்தமாக கேட்ட அந்த குரல் கரனுடையது. எங்கிருந்தோ அவர்கள் முன்னால் வந்து நின்றான். ஏய், எங்கடா போன? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்றது? தேவா சொல்லி கொண்டிருக்க அவனை கண்டு கொள்ளாமல், செம்மையா இருக்கீங்க 2 பேரும் என்று கரண் சொல்லி கொண்டிருந்த போதே அங்கு வந்த புகைப்பட கலைஞர்கள், சார் ஒரு ஸ்டில், மேடம் இப்படி சார் நெஞ்சில சாஞ்ச மாதிரி என்று சொல்ல ரதி சங்கடமாக தேவாவை பார்க்க அவனோ கண் அசைத்து அவளுக்கு தைரியம் சொல்ல அவன் கைக்குள் தன் கையை கோர்த்தபடி அவன் நெஞ்சில் சாய்ந்து ரதி நிற்க புகைப்பட கலைஞர்கள் அந்த நொடியை கிளிக் செய்து கேமராவில் பதிவிட்டு கொண்டனர்.